அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல குண்டு குண்டா சாஃப்டான ஸ்வீட் அப்பம் அல்லது ஸ்வீட் பணியாரம்னு கூட சொல்லலாம். சட்டுன்னு விருந்தாடி வந்துட்டாங்க, என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த பணியாரத்தை செஞ்சே முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி, பட் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவுக்கு அரைக்கும் போது உளுந்து ஊற போடுவீங்க இல்லையா, அதை ஆட்டி அள்ளும் போது கொஞ்சமாக உளுந்து எக்ஸ்ட்ரா ஊற போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அள்ளி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போ உளுந்து போடும் போது நிறைய உபரி தர உளுந்தாக இருந்தால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ கொஞ்சம் அள்ளி வச்சு இந்த பணியாரம் செய்வோம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்த மாவில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு கைப்பிடி மாவுக்கு. அடுத்து இந்த பதத்தை சரி பண்ணுறதுக்காக 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவுங்கிறது இடியாப்பா மாவு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் போது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த உளுந்து தண்ணி, அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டிலே மாவுக்கு போடும்போது இந்த பணியாரம் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஃபைனலாக நம்ம போடுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, இப்படி நம்ம எடுத்து கிள்ளி போடுறப்ப அழகாக ரவுண்டாக அந்த மாதிரி விழணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பணியாரம் போடலாம். நல்லா அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ட்ராப் மாதிரி விடுங்க. சூப்பராக வரும். எக்ஸாக்டாக அதோட டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியான பால் பணியாரம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பாலெல்லாம் தேவையே இல்லை, தேங்காய் பால் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது சாப்பிட தேடுதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி, அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுதா, இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம வடித்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இன்ஸ்டன்ட் உளுந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா யோசிக்கவே வேணாம், யோசிக்கிற நேரத்தில் இந்த பணியாரம் செஞ்சே முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.